As a student, நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள இப்போ நான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணி இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் அவுட் பண்ண ரொம்பவே வந்து அது எனக்கு ஹெல்ப்பாக வந்து இருக்கு. ஸோ 10th வரைக்கும் வந்து நல்லா படிச்சாச்சு. ஸ்கூல் டாப்பர் அண்ட் ஸ்டேட் டாப்பர் அந்த மாதிரி நல்ல மார்க் சூப்பராக போச்சு. when I stepped into 11th standard அப்போ தான் வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் காம்படேட்டிவான ஸ்கூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்கூல் மாறிட்டேன். நானும் மாறிட்டேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு செகண்ட் நாங்கள் 2 பேருமே வந்து நானே என் ஃப்ரெண்டு நித்யஸ்ரீ 2 பேருமே அந்த ஸ்கூல் மாறிட்டோம். பட் மாறின அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும், இவங்கெல்லாம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேணுன்ட்டே மார்க்லாம் ரொம்ப கம்மியாக போட்டு கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு. இது வரைக்கும் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படின்னு வாங்கிட்டு இருந்தப்போ திடீர்னு 11th ஸ்டாண்டர்ட் போயிட்டு ஃபெயில் ஆக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதினப்பெல்லாம் வந்து லிட்டரலி ஃபெயில் ஆக்கிட்டாங்க. சரி ஏன்டா திடீர்னு ஃபெயில் ஆகிட்டோம், சரி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் எவ்வளோ படித்தாலும் மார்க்கே வரல. ஸோ அட் ஒன் பாயிண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மனசே வந்து இட் ஸ்டார்டட் பிலீவிங் ஓகே நம்ம அவ்வளோதான் போல, நம்ம இப்போ வந்து படிக்க மாட்டோம் போல, நமக்கு எவ்வளோ படித்தாலும் மார்க் வராது போல அப்படிங்கிற மாதிரி நானே வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 11th வந்து உண்மையாகவே ரொம்பவே அந்த ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஆனால் எனக்கு டியூஷன் போனேன், வீட்லேயும் ஹெல்ப் பண்ணாங்க, ஸ்கூல்லேயும் நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஒன்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பிரேக் ஆனோன்னு அதுலேருந்து மீண்டு வந்து 12th ஸ்டாண்டர்டில் தான் கொஞ்சம் தெளிஞ்சு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பித்து பண்ணது. ஸோ இப்போ தான் புரியுது. இப்போ வந்து லேட்டாக நம்ம வளர்ந்து வந்து இப்போ வந்து நம்மளும் டீச்சிங் ஃபீல்டில் இருந்துட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்போ ஓகே இப்படிலாம் நடக்குதா, அப்போது ஒருத்தரோட கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு below average student or average student இருந்தால் கூட when they have the right guidance, when they have the right confidence, when they are around right people அப்படின்னா அவங்களாலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே நேரத்தில் லைஃப் ஃபுல்லாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களையுமே நம்ம வந்து டிமோட்டிவேட் பண்ணாலோ இல்லை அவங்களுக்கு தப்பான ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டாலோ அவங்களை கொஞ்சம் புல் டவுன் பண்ணிட்டாலோ ஈஸியாக அவங்களும் ஆவரேஜ் ஒரு பிலோ ஆவரேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். அப்போது சுற்றி இருக்கிற பீப்புள், நம்ம டீச்சர்ஸ், நம்ம ஸ்கூல் ஆர் டியூஷன் சம்திங் ஒரு குட் சப்போர்ட் அண்ட் ஒரு குட் கைடன்ஸ் இருக்கிறது வந்து ஒரு லைஃபையே வந்து புரட்டி போடும் அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன்.